மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பு புகழை மிதுனத்துக்கு கொடுப்பார். மெயின் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த 5 மாத காலத்தில் நிச்சயமாக அரசுத்துறை சார்ந்த உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பல நாள் கனவுகள் இருந்தது, அந்த கனவுகள் நிறைவேறாமல் இருந்தது எல்லாம் இந்த வக்ர சனி காலத்தில் நடக்கும். மனதிற்கு பிடித்த ஒரு வேலை அமையும், தொழில் அமையும், ஒரு பொறுப்பு அமையும், பதவி அமையும். அதாலே உங்களுடைய புகழின் உச்சம் அடுத்த ஒரு 5 மாதத்திற்கு இறைவனுடைய அருளோடு அற்புதமான வளர்ச்சியை நோக்கி. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது? இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்தில் பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுக்கு இது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால, அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பெயர்ச்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்ரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமாக இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவில் மனசளவில் எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பாக ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போகிற மாதிரியே இருக்குது. பர்சனல் லைஃப்பில் பிரச்சனையை சந்தித்த சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில், ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில் இந்த வக்ரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டகசனி ஆரம்பித்ததுலேருந்து எதை நினைச்சாலும் பயமாக இருக்குது, எதை தொட்டாலும் பயமாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்தில் போய் மாட்டிப்போமோன்னெலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலேயும் அனுபவித்தவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு உள்ள தெளிவை தரும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமா கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சரி, மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பு புகழை மிதுனத்துக்கு கொடுப்பார். 5 மாசமா வேலையில் பிரச்சனையாக இருக்குது சார், வேலை மாற்றிக்கலாமான்னு நினைக்கிறேன், அல்லது பேப்பர் போட்டுட்டேன், அல்லது என்னை லே ஆஃப் பண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்களோ நான் பயப்படுறேன், அல்லது இருக்கிற வேலையிலே பிடிக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 2 பேரும் நம்மளை அட்டாக் பண்ணினே இருக்கான் அப்படின்ற ஒரு அழுத்தங்கள் மிதுன ராசிக்கு இருந்துச்சுன்னா கடவுள் அருளோடு அந்த அழுத்தங்கள் எல்லாம் மாறும். மெயின் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த 5 மாத காலத்தில் நிச்சயமாக அரசுத்துறை சார்ந்த உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய பதவியும் பொறுப்பும் புகழும் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக 100% கிடைக்கும்.
மெயினாக மிதுன ராசிக்கு விரய செலவுகள் இந்த வருடத்தில் கட்டுக்குள்ளே கொண்டு வருவார் கடவுள் சனி பகவான். அடுத்த 5 வருஷம்லாம் இதுக்கு முன்னாடி தேவையில்லாத செலவு, 10 ரூபா ஒரு நகை வாங்க எடுத்து வச்சுருந்தோம்னா அது புண்ணியமில்லாத செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சுருப்பாங்க, அது எதுக்குன்னு செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணணும்னு நினச்சி சேர்த்து வச்சுருப்பாங்க, அது ஏதோ ஒரு வெட்டி செலவாக போயிருக்கும். பட் என்ன தேவைகளை இவர்கள் மனதில் வைத்து அந்த பணத்தை சேர்த்து வைத்தார்களோ இந்த 5 மாதத்தில் நிச்சயமாக அந்த தேவைகள் அத்தனையும் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அனுகூலத்தை இந்த சனி வக்கரம் இவர்களுக்கு ஏற்படுத்தும். ரொம்ப குறிப்பாக மிதுனத்துக்கு கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட இந்த 5-6 மாதமாகவே வீட்டில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. வீட்டுக்கு போனாலே ஒரே பிரச்சனையாக இருக்குது தலைவா. வெளியில் இருக்கும்பொழுது 10 பேர் மதிக்கிறான், வீட்டுக்குள்ளே போனால் நமக்கு ஒரு மரியாதையே இருக்க மாட்டேதுன்னு ஆணும் சரி பெண்ணும் சரி. அழகாக சொன்னீங்க. ஒரு சின்னதாக டீ இல்லைங்க, தண்ணி மொண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காத மிதுன ராசிக்காரர்கள் பல பேர் இருந்தாங்க. மிதுனம் எப்படின்னா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் தான் வேலையோட சாப்பிட்டு தூங்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா பல பேருக்கு இருக்கிற வீடு சரியில்லை, மாற்றணும், ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி பார்க்கணும், அல்லது ஒரு சின்னதாக ஒரு வண்டி வாங்கி பார்க்கணும் அப்படின்னு பல நாள் கனவுகள் இருந்தது. அந்த கனவுகள் நிறைவேறாமல் இருந்தது எல்லாம் இந்த வக்ர சனி காலத்தில் நடக்கும். வீடு மாற்றணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக வீடு மாறுவீங்க. புது வீட்டுக்கு குடி போகணும்னு விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக புது வீட்டுக்கு குடி போவீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு நினச்சவங்க எல்லாம் ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிற அளவுக்கான ஒரு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலத்தை இந்த பீரியட் ஏற்படுத்தும். அதற்கடுத்தது மிதுனத்துக்கு காதல் கைகூடக்கூடியதான ஒரு அற்புதமான காலம். ஏன்னா சனியினுடைய வக்கர பார்வை 7ஆம் இடத்துல பதிகிறதுனால லவ் சக்ஸஸ் ஆகும் இவங்களுக்கு. ஏற்கனவே கல்யாணம் பேசி நின்று போனவங்களுக்கு திரும்ப கல்யாணம் கூடி வரும். ஸோ கல்யாணத்தில் பிரச்சனையாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், சாமி கும்பிட்டோம், பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி கூட நடக்கலை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச வரன்னு உங்களை தேடி தானாகவே வரும். நேத்திக்கு வேணான்னு சொல்லிட்டு போனவங்களே கூட திரும்ப கால் பண்ணி உங்கள் புள்ள நல்லா இருக்கு, வந்து பார்த்து பேசி முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். கூட்டு தொழில், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் தீரும். கோர்ட்டில் ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதக பலன்கள் பெற்றுத்தரும். அப்பாவுக்கு இருந்த உடல்நலக் கோளாறுகள் சரியாகும். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். முன்னாடிலாம் எனக்கு சேர வேண்டியதை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் மிதுன ராசி புலம்பி இருப்பாங்க. பட் இந்த காலகட்டத்தில் சில முயற்சிகளும் முடிவுகளும் இவர்களுக்கு சாதக பலனை பெற்றுத்தரும். ஃபைனான்ஷியலி கொஞ்சம் டெவலப்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த சனியினுடைய வக்கரம் நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை மிதுன ராசிக்கு கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. மிதுன ராசி எதுல ஜாக்கிரதையா இருக்கும்? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் எந்த முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. ரகசியங்களை பெருசாக வெளியில் பகிர்ந்துக்க வேணாம். 3வது நபர்களால் தேவையில்லாத அழுத்தங்கள் கண்டிப்பாக நவம்பர் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 3ல் கேது இருக்கிறதுனால நேத்திக்கு உயிராக நினச்ச நம்ம அண்ணனையோ தம்பியோ கூட இன்றைக்கி நம்ம எதிரியாக பார்ப்போம். நேத்திக்கு உயிராக இருந்த அக்கா தங்கச்சி இன்றைக்கி எதிரியாக பார்ப்போம். அதில் கொஞ்சம் கவனம். 9ல் ராகு இருக்கிறதுனால அப்பாவோட உடல்நலத்தை கொஞ்சம் கூடுதலோடு பார்த்துக்கணும். அப்பா எந்த வார்த்தை சொன்னாலும் கொஞ்சம் அப்பா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கட்டுப்படணும். தந்தையை ஏற்று பேசக்கூடாது. ஏற்று பேசிட்டா பெரிய பாவம் வந்துடும் இந்த காலத்தில். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அனுகூலங்கள் இருக்கும்? ஸ்பெஷலான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி 10லே வக்கரம் அடைகிறதுனால வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு நிச்சயமான மாற்றம் உண்டு. வேலையில் இல்லையே வேலைன்னு நினைச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அல்லது மன தெளிவு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வேலை செய்கிறேன் சம்பளம் வாங்குறேன்னு சொன்னால் கூட நிம்மதி இல்லைங்க, பிடிச்சி வேலை செய்யாமல் இருந்திருப்பாங்க. இந்த சனி வக்கர காலகட்டம் என்பது மனதிற்கு பிடித்த ஒரு வேலை அமையும், தொழில் அமையும், ஒரு பொறுப்பு அமையும், பதவி அமையும். அதால் இவங்களுடைய புகழின் உச்சம் அடுத்த ஒரு 5 மாதத்திற்கு இறைவனுடைய அருளோடு அற்புதமான வளர்ச்சியை நோக்கி போகும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு நல்லதாக இருக்கும். 10வது இடத்துல கர்ம சனி வக்கரம் அடைகிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு சுண்டல் மாதிரி படைச்சு கொண்டு போய் ஒரு 10 பேர்த்துக்கு இவங்க கையால் அள்ளி தானமாக கொடுக்கும்போது இவர்கள் செய்த கர்ம பலன்கள் எல்லாம் விலகி புண்ணிய பலன்களை கடவுள் இவர்களுக்கு கொடுப்பார். சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது? ஸோ பொதுவாக பாவ கிரகங்கள் வக்கரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சாதகத்தில் சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வெள்ள
வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத நிலச்சரிவு, மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப பேசுற நேரத்துல வெனிசுலால நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும். சில இடத்துல கடல் அலைகள் உள்ள போறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31 வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதிலெல்லாம் இந்த பொதுவான விஷயம், பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோட இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகுகேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.